களம் 2026ல விஜய் வந்தா எப்படி இருக்கும்? விஜய்க்கு களமே இல்லையா, அப்புறம் களம் எப்படி வருவார் அவரு? அது சொல்லுங்க. களம் எங்க இருக்குது? அவர் களத்துல என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும் வாழ்க்கையில? மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு? ரசிகர் கூட்டம், அதாவது ஸ்கூல் பையன் ஓட்டு போட்டா அவர் ஜெயிக்கலாம். ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல பசங்க, ஆமா, 10வதுக்குள்ள அவங்க ஓட்டு போட்டா ஜெயிக்கலாம். அதான் களம் அவருக்கு. அவர் அவர் தனியா நின்று அவர் நிரூபிக்கட்டும் அவருடைய இதை. ஓகே. இப்போ விஜய் இப்போ நீங்க களம் அவருக்கு இல்லைன்னு சொல்றீங்க. களம் கிடையாது. ஓகே. அப்ப 2026ல அவர் கூட்டணி வச்சா ஜெயிக்கலாமா, இல்ல கூட்டணி இல்லாம இருந்தா ஜெயிக்கலாமா? கூட்டணிக்காரன் இப்ப தயங்குறானே, அவன் களம் அவனுடைய கெப்பாசிட்டி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. அதாவதுங்க, இது எப்படின்னா, இதோட பிரச்சனை என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. அது ஆதவர்ஜினா உள்ள பூந்துருக்கான். இவங்க 3 பேருக்கு இந்த பிரச்சனை தான் இவன் கட்சி ஆரம்பிச்சு சேர்த்த பணத்தை, கருப்பு பணத்தை காப்பாத்த கட்சி ஆரம்பிச்சிருக்கான தவிர மக்களுக்காக கட்சி ஆரம்பிக்கல. இவன் கட்சி ஆரம்பிக்க உண்மையான இவன் கட்சி ஆரம்பிக்கா கேரளா போகணும். இவன் கேரளாக்காரன், தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது. இவன் தமிழ்நாட்டுல இவனுக்கு ஸ்தலமே கிடையாது, கேரளாவில் இவனுக்கு களமே. இப்போ சென்னை ஏர்போர்ட்ல விஜய் இது மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு, நான் மதுரை ஏர்போர்ட் போறேன், யாரும் இது பண்ணாதீங்க. அது ஒரு பப்ளிசிட்டிக்காக அவர் பண்றாரு, ஒரு சிக்னல். எல்லாரும் நீங்க அங்க கூடிருங்க, கூடி என்ன காட்டுங்க. ரசிகர் தாங்க, ரசிகர் ஓட்டா மாறாதுங்க. ரசிகர் பல கட்சியில இருப்பான், ஏன்னா அவன் பூரா ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரசிகர் மத்தியில இருந்து ஒரே செல்வாக்கு பெற்ற ஒரே மனிதன் எம்ஜிஆர் தான், வேற எவனுமே கிடையாது. இவன் களம் காக்கவும் முடியாது, இவங்க ரசிக்கலாம். வைகோ கூட கூட்டத்தை முடியாங்க, விஜயகாந்த் கூட கூட்டத்தை முடியா. விஜயகாந்துக்கு 2 நாள் கூட்டம் நடந்துச்சுங்க, 2 நாள் ஜன கலைவதுக்கே நடந்துச்சு. என்ன ஒண்ணுமே கிடையாது, லாஸ்டா மேட்ரு ஓவர், அந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே. இப்போ கோவன் அப்படின்ற ஒருத்தர் விஜயோட மனைவியை பத்தி பேசியிருந்தாரு. அவர் அவர் மனைவியை அவரால் அடக்க முடியல. இவர் பெண்கள் பாதுகாப்பு பத்தி இவர் என்ன பண்ண போறாங்க? பெண்களுக்கு இல்லைங்க, இந்தியாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊபியில குஜராத்ல எல்லாம் ஒரு நிமிடத்துக்கு ரெண்டு கற்பழிப்பு நடக்குது, ஒரு நிமிடத்துக்கு. அதை எடுத்துக்கிட்டீங்க தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மிங்க. ஒருத்தன் கற்பழிக்க போறாங்கிறது பின்னாலே போலீஸோ முதலமைச்சரோ நீங்களோ நானும் பின்னால போக முடியாது.